கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சங்கீதம் 84:4, கர்த்தருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போது உம்மையை துதித்து கொண்டிருப்பார்கள். அப்போது கர்த்தருடைய வீடுன்னு சொல்றது நம்ம வீட்டுக்குள்ளார ஜெபிக்கணும் அந்த கூட்டம் சொல்லலாம். அப்புறம் சபை சொல்லலாம். சபைன்னு சொல்றது கர்த்தருடைய வீடு தான். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்களை எல்லாரும் சேர்ந்த ஒரு இடம் தான் கர்த்தர் வீடுன்னு சொல்றது. அங்கே வாசம் ஆயிருக்கிறவர்கள் சொன்னால் அவங்க பாக்கியவான்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே யாரெல்லாம் வசிக்கிறாங்களோ அவங்க முக்கியமான ஒரு குணாதிசயம் சொல்கிறது, கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறவங்களே எப்போவுமே துதித்து கொண்டு இருப்பார்கள். எப்போவுமே ஆத்மாவில் துதிப்பாங்க. கர்த்தரோடு எப்போவுமே ஒரு லிங்கு இருக்கும். அதுதான் கர்த்தருடைய ஆலயத்தில் வசிக்கிறவங்களோட முக்கியமான ஒரு குணாதிசயம். அவங்களுக்கு என்ன குணம்னு சொன்னால் அவங்க ஜெபிப்பார்கள், வசனத்தை வாசிப்பார்கள், வசனத்தை தியானிப்பார்கள், கர்த்தரோடு எப்போவுமே ஒரு லிங்கு ஜெபிப்பார்கள். அதெல்லாம் செய்யும்போது என்ன அது நினைக்கிறது, கர்த்தரோடு லிங்கு இருப்பாங்க. நம்ம வசனத்திலே லூக்கா சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 36-37 வசனத்திலே பார்க்கலாம். ஒரு அன்னாளை பார்க்கலாம். அன்னாள் சொன்ன 84 வயது வரைக்கும் அவங்க உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் வசன வாயினையில எங்கே இருந்தாங்க? ஆலயத்தில் இருந்தாங்களாம். அவங்க ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் வசனத்தை தியானிக்கவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ செய்யும்போது அப்பேற்பட்ட ஜெபிக்கிறவங்களும் என்ன இருக்கும்? ஒரு ஆத்மீய ஒரு அபிஷேகம் இருக்கும். அவங்களுக்கு கர்த்தருடைய மகிமை அவங்களிலே பார்க்க முடியும். வசனம் சங்கீதம் 84:10, 1000 நாள் பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாள் நம்ம வாழலாம், 1000 நாள் இருக்கலாம், நம்ம உயிரோடு இருக்கலாம். அதில் ஒரு நாளாவது கர்த்தர்கிட்ட போகும்போது அது அவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கர்த்தருடைய வீடு வாசல்னு சொல்கிறது எவ்வளோ மகிமையான காரியம் அது. அப்போ கர்த்தருடைய வாசஸ்தலன்னு சொல்கிறது நம்ம கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நல்லது. கர்த்தருடைய ஆலயத்தில் வசிக்கிறவர்கள் என்பது எல்லாம் சொல்லுவாங்க. கர்த்தர் ஆலயத்தில் வாரத்துக்கு ஒரு தடவை சபைக்கு போகிறாங்க, இந்த சபை கட்டுறதுக்கு நான் பணத்தை கொடுத்தாங்க, சபையில் பாய் வாங்கி கொடுத்தாங்க, ஃபேன் வாங்கி கொடுத்தாங்க, சபைக்கு நானே வீட்டு அது தேவையான காரியங்கள் எல்லாம் விளக்கமாறு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சபை கட்டும்போது நான் கல் மண்ணெல்லாம் சுமந்துருக்காங்க, அதனால நான் கர்த்தரோடு லிங்காக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவங்களோட அது ஒரு கிரியன்னு சொல்லலாம், கர்த்தரோட நல்ல கிரியான்னு சொல்லலாம். அது கர்த்தரோடு லிங்கு வராது. கர்த்தரோடு லிங்கு கர்த்தரோடு வாசம் பண்ணுறேன்னு சொல்கிறது, இந்த வசனம் வாசிக்கிறதும் கர்த்தரோட பிள்ளைங்க எல்லாரும் கூடி வரவ செய்கிறது தான் கர்த்தரோட வாசஸ்தலம்னு சொல்கிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கலாம், ஒரு சபையில் இருக்கலாம். அப்போது இந்த மாதிரி இருக்கிற கூட்டம் கூடும்போது அதில் கர்த்தரை மகிமா நமக்கு தெரிய முடியும். அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் அந்த வாசஸ்தலம். கர்த்தரோடு நம்ம அவங்கள அனுபவிக்க முடியும். நம்ம ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தரே சாநித்தியம் நமக்கு அனுபவிக்க முடியும். இப்போ ஏற்பட்ட குடும்பத்தில் நின்றும் சிலவங்களெல்லாம் இந்த சபை விட்டு இந்த குடும்பத்தை விட்டு எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, இந்த கர்த்தர் இடத்தை விட்டு வெளியே போகிறாங்க. ஏன்? அவங்க கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க முடியல. அப்போ வசனத்தில் பார்க்கலாம், பழைய ஏற்பாடிலே காயினு, அப்புறம் என்ன காயினும் அப்புறம் யோனா, காயினும் யோனாவெல்லாம் அவருக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தவங்க தான், கர்த்தரை தெரிஞ்சவங்க தான். அவங்க என்னாச்சு, இந்த கர்த்தருடைய சாநித்தியத்தை விட்டு வெளியே போனாங்க. ஏன்? அவங்க கீழ்ப்படியில்ல. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை வாசஸ்தலம் சொல்கிறது ஒரு கட்டிடமோ ஒரு வீடோ அது கிடையாது. கர்த்தராயிட்டு லிங்கு தான். ஏசப்பாவுடைய யாரெல்லாம் லிங்கு வச்சுருக்காங்களோ
அதுதான் கர்த்தருடைய வாசஸ்தலம் சொல்கிறது. நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறது, காலையில் எழுந்திரிச்சு கர்த்தரை ஆராதனை பண்ணுறது, கர்த்தரோடு பேசுகிறது, அதெல்லாம் செய்யும்போது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் கர்த்தருடைய சாநித்தியம் சொல்கிறது. அதே மாதிரி நம்ம கூட்டமாக இருந்து நம்ம செய்யும்போது, அது ஒரு ஆள் செய்து ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து செய்யும்போது வசனம் என்ன சொல்கிறாங்க, மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் 20ஆம் வாக்கில் 2 3 பேர் என் நாமத்தில் கூடி வரும்போது அங்கே நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது வாக்குத்தத்தம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தான். அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் சொன்னவன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வல்லவராக இருக்குது. ஏசப்பா நாமத்தில் நம்ம கூடி வரும்போது அங்கே ஏசப்பா சாநிதியம் நமக்கு அனுபவிக்க முடியும். அது நம்ம தனிப்பட்ட முறையிலும் 2 3 பேர் ஜெபிக்க நடந்தால் இந்த கர்த்தருடைய வீடு வாசஸ்தலம் சொல்கிறது. கர்த்தருடைய சாநிதியம் இருக்கிறவங்களுக்கு மேலுக்கு மேல் இந்த மாதிரி இருக்கணும், மேலுக்கு மேலே ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க கஷ்டம் இருக்க தான் செய்யும், ஆனால் கஷ்டத்துக்கு மேல் கர்த்தர் அது கஷ்டத்தை அது போக்க வேண்டிய வழி கர்த்தர் தருவாங்க, பலத்தை தருவாங்க, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. முக்கியமாக அவரை கைவிடவே மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்களை கர்த்தர் சாநிதியம் அனுபவிக்கிறவங்களுக்கு ஏதாவது துன்பம் கஷ்டம்லாம் வந்தால் அவங்கள விடுவாங்களா? கர்த்தர் விடவே மாட்டாங்க. அவங்க கூட கர்த்தர் எப்போவுமே இருப்பாங்க. அந்த சாநித்தியத்தை அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய சாநித்தியம் இருப்பவங்களுக்கு எந்த காலத்திலும் நமக்கு சோர்வு வராது. சோர்வு இருந்தால் கூடி கர்த்தர் நமக்கு அது பலத்தை தருவாங்க. இந்த மாதிரி இப்பேற்பட்டவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுன்னு வசனம் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராங்கப்பா. இந்த வார்த்தைக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் தான். இதில் என்ன, கர்த்தருடைய வாசஸ்தலம் எப்படி இருக்குது, கர்த்தரோட வீடு சொல்கிறவங்களுக்கு ஜெபிக்கிற கூட்டத்தில் நம்ம இருக்கணும், ஆலயத்தில் இருக்கணும். கட்டிடத்தில் கொடுத்த நல்கிரைகளோ எல்லாம் ஏசப்பா மூலம் நம்ம லிங்கு இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். இந்த கர்த்தரோட கூட்டத்தில் இருக்கணும். அந்த சபையில் என்னென்ன கூட்டங்கள் இருக்குதோ அதில் எல்லாம் நம்ம லிங்கு பண்ணும்போது கர்த்தரை சாநித்தியம் அனுபவிக்க முடியும். ஒருபோதும் நமக்கு அந்த கர்த்தரை சாநித்தியத்தை விட்டு கர்த்தரை விட மாட்டாங்க. சாத்தானவனை